Hi friends, welcome to our channel. Breakfast recipe என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருக்கீங்களா? வீட்ல பச்சரிசி மாவு இருக்குனா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ நான் அதுக்கு 2 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணியில நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம சுடு தண்ணியில பிசையும் போது ரொம்பவே சாஃப்ட்டா இருக்குங்க. நம்ம பிசைஞ்சு எடுத்த மாவை வந்து உருண்டைகளா உருட்டி இட்லி குண்டான்ல 10 நிமிஷம் ஆவிலே வேக விட்டு எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரா கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். நம்ம இதை வந்து தாளிச்சு எடுக்க போறோம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே வந்து 1 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கூடவே 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடும். கூடவே காம்பினேஷனுக்கு பிளாக் டீயோடு சர்வ் பண்ணும்போது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.